ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் SVHS சமையல் vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பான் சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுப்பட்டதும் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம இத வேற பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். பாருங்க, இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு பேஸ்டா அரைச்சிக்கலாம். நான் சட்டி வச்சிருக்கேன், காஞ்சிருச்சு. இதுல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய். நான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க, காம்பை இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணி உள்ள சொத்தை எதனா இருந்தா நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம கத்திரிக்காய் எண்ணெயில வதக்கிக்கலாம். கத்திரிக்காவை நம்ம இந்த அளவுக்கு இந்த தோல் சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுலயே கத்திரிக்காய் பாதி வந்துருங்க. இதை நம்ம வேற பிளேட்ல எடுத்துடலாம். பாருங்க, இப்ப இதே கடாயிலே நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 150 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 3 பெரிய தக்காளி நான் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளிய. 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, அதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் வதக்கிதான் அரைச்சிருக்கோம். பாருங்க, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்ப நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்க இப்போ உப்பு எல்லாம் பாத்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல கொதிக்க விடலாம்.
பாருங்க இதை மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விட்டுக்குங்க. பாருங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெல்லாம் பிரிஞ்சு மேல ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம இது மேல அப்படியே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் குழம்பு நம்ம சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம காலையில செஞ்சு நைட்டு சாப்பிடலாம், இல்ல நைட்டு செஞ்சீங்கன்னா காலையில சாப்பிடலாங்க. அப்படி சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நம்ம எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டா பாட்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுப்போட சமைக்கும் போது அன்போட சமைங்க. அப்படி இப்படி இருக்க சமையல் கூட அசத்தலா இருக்கும். எப்படி